இன்றைக்கான வீடியோ என்னென்னா பாட்டில் எடுக்கிற சேலஞ்ச் வீடியோ. இதில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் 8 பாட்டில் வச்சுருக்கோம். அந்த பக்கம் அட்டை பாக்ஸ் இருக்குது. இந்த பாட்டிலை தூக்கி அந்த பக்கம் எடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது 4 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இவங்களில் வெற்றியாளர் யார் பார்ப்போம். ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா பரிசு தொகை கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பாருங்க, வரிசையாக கேனுகளை அடுக்கி வச்சுருக்கோம். அந்த பக்கம் பாக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இருந்து கேனுங்கள்லாம் தூக்கிட்டு போய் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றா அடுக்கணும். இதில் வெற்றி பெற யாருன்னு பார்ப்போமா. நம்மளோட முதல் 2 கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேவகனும் பரத்தும் நிற்காங்க. இவங்களில் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போமா. 2 பேருமே ஜெயிப்போன்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறான்னு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பயங்கரமாக எடுத்து போட்டுட்ருக்காங்க 2 பேருமே. பக்கத்தில் போய் தான் போடணும், இவ்வளோ தூரத்துலேருந்து போடக்கூடாது. பக்கத்தில் போய் தான்ப்பா போடணும். இந்த கேமை நாங்கள் மறுபடியும் விளையாட சொல்ல போகிறோம். ஏன்னா அவங்க தூரத்துலேருந்து தூக்கி போட்டாங்க. பாட்டில் அடுக்க சொன்னால் அவங்க தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மறுபடியும் அவங்க போடத்தான் போகிறாங்க. இவங்க போன முறை ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. தூக்கிட்டு போய் வைக்க சொன்னால் இங்கேருந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதனால மறுபடியும் இந்த கேமை விளையாட போகிறாங்க. வாங்க யார் ஜெயிக்கன்னு பார்ப்போமா. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா. 1 2 3. வேகமாக எடுத்து போடுதாங்க. யார் ஜெயிக்கான்னு பார்ப்போங்க. இந்த போட்டியோட வெற்றியாளர் யாரும் பார்த்தீங்கன்னா சேவகன். போட்டியில் பார்த்தீங்கன்னா சேவகன் ஜெயிச்சிட்டாருங்க. பரத்து தோத்துட்டாருங்க. அவர் தான் ஜெயிப்போன்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். ஆனாலும் தோத்துட்டாருங்க. அந்த கலையிலிருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா. இவர் தாங்க முதலாக ஜெயிப்பேன்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். முதலாக வெளியே விட்டாருங்க. அடுத்த 2 கண்டஸ்டண்ட்டாக யார் வந்திருக்காங்கன்னா ஜெயாவும் பரணியப்பனும் வந்திருக்காங்க. இவங்க எப்படி எடுத்து போடுதாங்கன்னு பார்ப்போம். யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். இந்த இதில் ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இவங்களும் அவங்கள மாதிரியே செஞ்சதுனால மறுபடியும் அடுக்க போகிறாங்க. இவங்க 2ஆம் தரமும் முதல்ல இருந்து தான் அடுக்கணும். இவங்களும் ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. விறுவிறுப்பாக 2 பேருமே ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க. யார் ஜெயிச்சான்னு பார்த்தா இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணியப்பன். ஜெயா தோத்துட்டார். ஏன்னா அவர் ஒரு கேனையவும் அங்கிட்டு விட்டுட்டாரு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இப்போ வந்து போட்டியில் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். ஏன்னா அதில் ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காங்க, இதில் ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2 பேரும் மோத போகிறாங்க. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பரிசேவும். இதுதான் ஃபைனலு. வாங்க பார்ப்போம் யார் ஜெயிக்கானு. பரணியப்பனா சேவகனான்னு பார்ப்போம். நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. எறா வண்டி. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். பரணியப்பன் வேகமாக இருக்காரு. யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். கடைசி 2 பாட்டில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சேவகன் ஜெயிச்சுட்டாருங்க இந்த போட்டியிலையும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. இவர் தாங்க இன்னைக்கு போட்டியோட வின்னர். அதனால இவருக்கு நம்ம சொன்ன மாதிரி 1000 ரூபா பரிசு தொகையை கொடுக்க போகிறோம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சிரிச்சுட்டு அடிக்கலாம். போட்டியில் ஜெயிச்சது உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு இப்போ? நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.